فاعلم أنه لا إله إلا الله. فاعلم أنه لا إله إلا الله. فاعلم أنه لا إله إلا الله. فاعلم أنه لا إله إلا هو. فاعلم أنه لا إله إلا الله. 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 அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள், கற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலிலே நாம் கற்க வேண்டிய கல்வி லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான். நபியை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனை, அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. அல்லாஹுவை அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபியே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை. பிறே நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீராக என்னவென்று, லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையாகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முதலாவதாக ஒரு தகவலை சொல்கின்றான். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீங்கள் படியுங்கள், அமல் செய்வதற்கு முன்னால் படியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக. அப்போ அல்லாஹ் தஆலா இதன் மூலமா என்ன கட்டளை இடுகிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, அதனுடைய பொருளை அறிந்திருக்க வேண்டும், அறியாமல் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹுவை படியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.